முதன்மை என்ன அப்படின்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லியில் போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு. அமித்ஷாவை சந்திச்சதுக்கு முடிச்சுட்டு திரும்பவும் வந்து அண்ணாமலை அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதோட பின்னணி என்னங்க சார்? அமித்ஷா சொல்கிறாரு எல்லாமும் ஊழலும் ஒழிக்கப்படும்ன்ற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு பிறகு தான் போய் இவங்க சந்திக்கிறாங்க. முதல்ல எது நடந்தது, ரெண்டாவது எது நடந்ததுன்னு பார்த்தா சந்திச்சு இவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசணும். 1000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணிட்டாங்க மதுவில், அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு எடப்பாடி வந்து கடந்த ஒரு மாதமாகவே வந்து எங்களுக்கு முதன்மையான எதிரி திமுக தான். பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு. டெல்லி போயிட்டு வந்த பிறகு தான் வந்து இவருக்கு ஜுரம் வந்துருச்சு போல இருக்குன்ட்டாரு. அண்ணாமலைக்கு இல்லை, அவங்க ஸ்டாலின் பையனுக்கு. அதனால அது கூட்டணி உறுதியாயிட்டதாக தான் நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் எல்லாத்தோட நோக்கமும் வந்து திமுக தான். மாதிரி மக்களுக்கு வந்து இந்த திமுகவுக்கே வாக்களித்த மக்களே வந்து வெறுத்து போயிட்டாங்க. என்ன ஒரு பயங்கர தில்லுமுள்ளு, பொய், பித்தலாட்டம், எங்கே பார்த்தாலும் கொலை. அவன் வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காவலரை வந்து வெட்டி கொண்டதோட கள்ளத்தூக்கி போட்டு சாவடிச்சிருக்கானுங்க. அவர் ஏதோ மது போதையில் வந்து இருந்தவனுங்களை போய் ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அடுத்து வந்து கொலை பண்ணிவிட்டு அதை லைவில் வீடியோ எடுத்து போடுறானுங்க. அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெறுமா இல்லை பிளவு பெறுமா? அண்ணாமலையும் இருப்பார், எடப்பாடியும் இருப்பார். இங்கே ஒரே ஒருத்தர் வந்து இருக்க மாட்டார்ன்றது வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் இருக்க மாட்டார் எனக்கு தெரியும். நடுவில் தமிழ் தேசியம் மட்டும் வளர்ந்துடக்கூடாது. பாஜக வளர்த்து விட்டதில், இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதில் திமுகவு தான் முழு பொறுப்புன்னு நான் சொல்கிறேன். இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் அதியமான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போது உங்கள் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு மாறி இருக்கிறீங்க. என்ன மாதிரி பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க? எந்த மாதிரி கட்சி பணிகள் போயிட்டுருக்கு? எப்படி இந்த நிலவரம் இருக்குது? இல்லை, எனக்கு வந்து பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. வந்து கட்சி வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அதாவது வந்துட்டு அண்ணா நகர், வில்லிவாக்கம், இந்த கொளத்தூர் மூணு தொகுதியும் நான் பொறுப்பாளராக இருக்கிறேன். நான் எல்லாம் அந்த கட்சி அந்த பகுதி சார்ந்த கலந்தாய்வெல்லாம் போட்டு அது போய்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போது உங்களோட கட்சி அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் இந்த கட்சி அப்படி இல்லை, கொடுத்துட்டுலாம் இல்லை. என்ன இப்போ செங்கலாக எடுத்துகிட்டு வந்து விற்றுறேன் அப்படி கிடையாது. ஒரு சிலர் கட்சியில் இருந்துட்டு நாங்கள் அதில் வெளியிலேருந்து ஆதரிப்போம் அப்படின்னாங்க. அவங்க வந்து அந்த தமிழர் முன்னேற்ற கழகத்தை அவங்க தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பெரும்பாலானவர்கள் இதில் வந்துட்டோம். சரிங்க சார். ஓகே. இப்போ முதன்மை என்ன அப்படின்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லியில் போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு. அமித்ஷாவை சந்திச்சதுக்கு முடிச்சுட்டு திரும்பவும் வந்து அண்ணாமலை அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதோட பின்னணி என்னங்க சார்? இவங்க போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து அமித்ஷா சொல்கிறாரு இந்த ஊழல் ஒழிக்கப்படும், மது வெள்ளமும் ஊழலும் ஒழிக்கப்படும்ன்ற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு பிறகு தான் போய் இவங்க சந்திக்கிறாங்க. அந்த முதல்ல எது நடந்தது, ரெண்டாவது எது நடந்ததுன்னு பார்த்தா சந்தித்து இவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசணும். இந்த இப்போ 1000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணிட்டாங்க மதுவில், அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க போய் சந்திச்சுட்டு வந்தது வந்து அரசியல் சேர்ந்து தான் இருக்குது, கூட்டணி சேர்ந்து தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு எடப்பாடி வந்து கடந்த ஒரு மாதமாகவே வந்து எங்களுக்கு முதன்மையான எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்புறம் இப்போ போயிட்டு வந்த பிறகு உள்ள பேட்டியில் வந்து தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்து தேர்தல் சார்ந்து ஒரு கூட்டணிகள் போகிறதுன்றது வந்து அது எல்லா கட்சியும் பண்ணுற விஷயந்தான் அப்படின்ட்டாரு. ஆக மொத்தம் வந்து பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு. இன்னொரு படி மேலே போயிட்டு வந்துட்டு டெல்லி போயிட்டு வந்த பிறகு தான் வந்து இவருக்கு ஜுரம் வந்துருச்சு போல இருக்குன்ட்டாரு. அண்ணாமலைக்கு இல்லை, அவங்க ஸ்டாலின் பையனுக்கு. சரிங்களா? அதை பார்த்து தான் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்ட்டாரு. அதனால அது கூட்டணி உறுதியாகிட்டதாக தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கூட்டணியில் இருக்கும்பொழுது ஒரு பிளவு ஏற்பட்டது, ஒரு கசப்பு ஏற்பட்டது. மீண்டும் அது சாத்தியப்படுமா? இல்லைங்க, எல்லாமே காலம்தாங்க. நீங்கள் வந்து எல்லா முடிவுக்கும் பின்னாடி காலம் இருக்குது. இப்போ நான் வந்து 13 ஆண்டு காலம் நான் வெளியில் இருந்தேன். 13 ஆண்டுகளுக்கும் மேலே
நாம் தமிழர் கட்சி பிடிக்கல, அண்ணனோட செயல்பாடுகள்லாம் பிடிக்கலன்ட்டு தான் நான் வெளியே போயிருந்தேன் நான். சரிங்களா? இப்போ வந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இவர் ஈவேராவை எதிர்த்து பேசுவார்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. சரிங்களா? இப்போ அதை வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து திருப்பி கட்சிக்குள்ளே வந்துட்டோம். என்னை தொடர்ந்து அருள்ராம், அப்புறம் இன்னும் வந்துட்டு நம்ம வழக்கறிஞர் தீரன் உள்ளிட்டவங்களாம் கட்சியே வந்துட்டு கலைச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. இப்போ இது வந்துட்டு ஏன் இப்படி ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா, காலம்தான் மாற்றம். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும், பெரும்பாலான திமுக கூட்டணியில் இல்லாத எல்லா கட்சிக்கும் திமுகவை எப்படியாவது காலி பண்ணணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் எல்லாத்தோடைய நோக்கமும் வந்து திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகளோட அத்தனை கட்சிகளோட நோக்கமும், சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லா கட்சியும் வந்து இந்த இதை எப்படா வீட்டுக்கு துரத்துவோன்ற. அதே மாதிரி மக்களுக்கு வந்து அந்த திமுகவுக்கே வாக்களித்த மக்களே வந்து வெறுத்து போயிட்டாங்க. என்ன ஒரு பயங்கர தில்லுமுள்ளு, பொய், பித்தலாட்டம், எங்கே பார்த்தாலும் கொலை. அவன் வந்து ஒரு காவலர், அந்த காவலரை வந்து வெட்டி கொண்டதோட கள்ள தூக்கி போட்டு சாவடிச்சிருக்கானுங்க. அவர் ஏதோ மது போதையில் வந்து இருந்தவனுங்களை போய் ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அடுத்து வந்து கொலை பண்ணிவிட்டு அதை லைவில் வீடியோ எடுத்து போடுறானுங்க. வேறு சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ளே புகுந்து மலத்தெல்லாம் ஊற்றி விட்டு, படுக்கை அறை எல்லாத்தையும் ஊற்றி விட்டு அதை லைவில் எடுத்து போடுறானுங்க. ஆனால் இருந்தாலும் வந்து எல்லாம் ஒரு ஏதாவது இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை இந்த தமிழ்நாடு வரலாறே கண்டிருக்காது. ஆனால் சட்ட ஒழுங்கு எங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. சட்ட ஒழுங்குக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்கள இரும்பு கரம் கொண்டு நாங்கள் நசுக்குவோம் அப்படின்னு. இரும்பு கரம் கொண்டு இரும்பு இப்போ துரு பிடிச்சி உளுத்து கொட்டிக்கிட்டு இருக்குது. அந்த இரும்பு கரம் எங்கே இருக்குதுன்னு தெரில. இரும்பு அப்படியே தகரமாகி துரு பிடிச்சி கொட்டி வச்சுப்போம். எங்கே இருக்குது சட்டத்துப்படி ஆட்சி? எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லை. எல்லாம் போய் ஒன்று விடாமல் போய். இந்த லாட்ரி வந்து பாருங்கள், ஆன்லைன் லாட்ரியை வந்து தடை பண்ணணுன்னா ஒவ்வொரு மாநிலமும் வந்து அதாவது தடை பண்ணிக்கலாமா. ஆனால் அங்கே இவங்க வந்து இன்னும் தடை பண்ணலை. தடை பண்ணாமல் ஆன்லைன் லாட்ரியை வச்சுட்டு நிறைய பேர் வாங்கிட்டு கடன் ஆகிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. என்ன நீட்டை தடை பண்ணலை. மது வந்து ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அந்த கல் இறக்கி அதை ஏதாவது ஒரு கூட்டம் பொழைச்சிக்கிட்டோம்னா கல் மட்டும் பெரிய போதை வஸ்து மாதிரி வந்து அதை இறக்கவே கூடாது. அதை போய் வந்து பாவப்பட்ட மக்கள் வந்து அந்த பதனியை போய் என்ன பண்ணுறான், வில்ல வச்சு அடித்து ஓட்ட போடுறானுங்க பானையை, காவல்துறையை அனுப்பி. என்ன ஒரு கேவலமான கல்லுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கோ, நம்ம குடிக்கிறவங்களுக்கு அது வந்து நல்லது. என்ன கல் குடிச்சு அவனு செத்து போயிட்டான்ற கதையே இருக்காது. கல் வந்து உடம்புக்கு நல்லது. ரொம்ப அதிகமாக குடித்தாதான் வந்து ஏதாவது, அப்போ கூட வந்து அதில் என்ன தான் குடித்தாலும் தண்ணி நிறையா குடித்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லேசாக வேணால் போதை இருக்கலாம். இல்லை அது இந்த மாத்திரை, இந்த போதைப் பொருட்கள் சில அது வந்து இது மாதிரி கலக்கிறதுனால தான். நேராக வந்து அதை விட நம்ம சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, மேலேருந்து இறக்கி வர்றது பதனி தான் அப்படின்றார். கல் இல்லைன்றார் அந்த சட்டசபையில். அவர் பகுதியே வந்து ராதாபுரம்லாம் நிறையா வந்து பனைமரம்லாம் இருக்கும். ஏன் இது கூட தெரியாமல் எப்படி வந்து இவர் சட்டப்பேரவையில் வந்து சபாநாயகர் ஆனார் தெரியல. நான் கல் குடிச்சிருக்கேன் நேராக திருநெல்வேலியில். மேலேருந்து இறக்கிட்டு வந்து அப்படியே வந்து ஒரு வடி கட்டுவாங்க. எப்படின்னா அந்த ஈயா கிடக்கும், இந்த எறும்பு, அதெல்லாம் எறும்புலாம் நிறையா இருக்கும். அதை வந்து அப்படியே எதுவுமே கலக்காமல் வாங்கி அப்படியே குடிச்சிருக்கோம். நல்ல இனிப்பாக இருக்கும். சரிங்களா? இதை போய் இவர் வந்து அங்கே அதுதான் கல். அதுக்கு பிறகு அதில் வந்து உங்கள் சுண்ணாம்பு போட்டால் தான் அது பதனியாக மாறுது. இல்லை, ஒரு பனைமரம் அவர் இறக்கும் போதே வந்து கல், அது வந்து இறக்கும் போதே பதனி தான் வருதுன்றார். இல்லை, ஒரு பனைமரன்றது வந்து ஒரு அனைத்து உறுப்புகளுமே எல்லாத்துக்கும் செயல்படுறது நன்மை தான். ஆனால் ஏன் கல்லுக்கு வந்து தடை மேலும் மேலும் இதாங்க? இவங்க வந்து கல்லுக்கு தடை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இங்கே சிவகாசியில் ஊரெல்லாம் வந்து புத்தகம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகிறான். இவங்க வந்து அந்த புத்தகத்தை அடிக்கிற அரசு புத்தகங்கள் அடிக்கிறாங்க இல்லையா, பள்ளிக்கூடம், அதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கான புத்தகம் அடிக்கிறதெல்லாம் ஆந்திரா அவங்க மணவாடு ஊருக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஓங்கோல்காரங்க தானே இவங்க. அதனால் வந்து அதை ஆந்திராவுக்கு கொடுத்துருவாங்க. பச்சரிசிக்கு வந்து பஞ்சாப் கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து பித்தலாட்டத்துலேயும் நம்பர் 1 பித்தலாட்டம். ஓகே சார், இப்போது அண்ணாமலை அவர்களும் அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெறுமா இல்லை பிளவு பெறுமா அப்படின்றத, ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு சிறிய இடைவெளி இருந்தது, ஒரு வேறுபாடு இருந்தது, ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருந்தது. திரும்பவும் வந்து அந்த கூட்டணி ஏற்படும் பொழுது அண்ணாமலை அங்கே இருப்பாரா, அந்த கட்சியில் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. இல்லைங்க, இப்போ வந்து
அண்ணாமலையும் இருப்பார், எடப்பாடியும் இருப்பார். என்ன இங்கே ஒரே ஒருத்தர் வந்து இருக்க மாட்டார்ன்றது வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் இருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? தினகரன் கூட வந்து என்ன பண்ணுவார், நான் அதிமுக கூட கூட்டணி கிடையாது, பாஜக கூட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாஜக ஒரு இத்தனை சீட் கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு அவருக்கு கொடுத்துரும், கொஞ்சம் கொடுத்துட்டு அவரும் ஒரு பக்கம் இருப்பார். இப்படி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இவரை மட்டும் ஓ பன்னீர்செல்வத்தை மட்டும் சேர்த்துக்கிட மாட்டாங்க போல இருக்கு. ஒருவேளை வந்துட்டு தினகரன் வாங்கிட்டு அதில் 2 பிச்சு கொடுக்குறாரா தெரியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு பக்கம் வந்து மக்கள் கடுமையான எதிர்ப்பில் இருக்காங்க. இந்த ஆட்சி எப்படா நாளைக்கே துரத்தி விட்டுருவோமான்ற அளவில் இருக்கிறாங்க. ரொம்ப செம கோபத்தில் இருக்காங்க. ஒன்று அது வந்து ஒரு சாதகம். 2வது வந்து இப்போ பாஜகன்ற ஒரு கட்சி, ஐயோ அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி இப்படிப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபிலிமும் விட்டுட்டு, ஆனால் அந்த கட்சியை தேவைப்படும் போதெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. சரிங்களா? இவங்க அப்பாவுக்கு வந்து செலவு வைக்கணும்னா அங்கே போய் காலில் விழுந்துக்கிறது, இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் நேராக போய் தனியாக போய் சந்திச்சுட்டு வர்றது. என்ன அப்புறம் வந்து முஸ்லீம்களுக்கு நாங்கள் தான் பெரிய ஆதரவான கட்சின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஒரு ஜாகிர் ஹுசேன்லாம் வெட்டி நடு ரோட்டில் வெட்டி கொள்கிறானுங்க. சரிங்களா? நம்ம திருநெல்வேலியில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து அவர் மணல் கொள்ளையில் வந்து அதை தடுக்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை வெட்டி கொண்டாங்க. இப்படி வந்து இவர்கள் எந்த விதத்துலேயும் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியே கிடையாது திமுக. சும்மா வந்து இந்த இப்தார் நோன்பு அதில் போய் தொப்பியை போட்டுட்டு கூழை குடிச்சிட்டு நோன்பு கஞ்சி குடித்தோன்னு சொல்லிட்டு வந்து அந்த மக்களை ஏமாத்துறது தான் இவர்களுக்கு வந்து எல்லாமே. முஸ்லீம்கள்ன்ற பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பாஜகன்ற ஒரு கட்சியை தலையில் தூக்கி சுமந்து கொண்டு வந்தது திமுக. அந்த கட்சி என்றைக்குமே இல்லாத அளவுக்கு வந்து இன்றைக்கி வளர்ந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா இந்த அண்ணாமலை வந்த பிறகு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த அண்ணாமலைக்கு நிறைய இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு போராட்டம் பண்ணணும். ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அந்த பிரச்சனையை வச்சு போராட முடியும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சென்னிமலை முருகன் கோயிலில் வந்து கிறிஸ்தவர்கள் யாரோ வந்து நுழைய போகிறாங்கன்னா உடனே வந்து அது அரெஸ்ட் எடுத்துருக்கலாம். உடனே பாஜக வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோன்னா அங்கே அவருக்கு பேர் கிடைக்குது. சும்மா கிடக்க மாட்டாமல் போய் திருவாரூரில் வந்து கருணாநிதி பேரை தேரடி தேர்வுக்கு வைக்கிறேன்னொன்னா அதை போய் தடுக்கிறாரு. இப்போது அதே மாதிரி வந்து இப்போது நம்ம திருப்பரங்குன்றத்தில் சரிங்களா மலையில் போய் ஒருத்தர் வந்து நவாஸ்கனி போயிட்டு பிரியாணி போடுறாரு மேலே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள இந்துக்கள்லாம் வந்து வெறுப்பாகிறாங்க. அப்போ அவங்கள வச்சு ஒரு போராட்டம். இப்போது நான் கேட்குறேன், இந்த மாதிரி செயல்கள்லாம் முதல்ல தடுத்துருந்தா அண்ணாமலைக்கு அங்கே வேலையே இல்லையே. அண்ணாமலைக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று நீ இருக்கணும் இங்கே என்ன, இல்லைன்னா இந்த தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச நாங்கள் இருக்கிறோம் என்ன, நடுவில் தமிழ் தேசியம் மட்டும் வளர்ந்துடக்கூடாது. அதனால் வந்து அண்ணாமலையை வந்து பாஜக வளர்த்து விட்டதில் இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதில் திமுகவு தான் முழு பொறுப்புன்னு நான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் பேரணி இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. ஆனால் நாங்கள் பாஜகவோட உருட்டலுக்கு மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்கள் சும்மா இது மொத்தத்தில் இது பித்தலாட்டமாச்சே. இது நான் உருட்டலுக்கு பயப்பட மாட்டேன், மிரட்டலுக்கு பயப்பட மாட்டேன் எல்லாம் சொல்கிறது. அங்கே போயிட்டு இவங்க வந்து வருவாங்க. இங்கே வெளிப்படையாக தெரியலையா, கருப்பு கூட பிடிச்சதுங்க வெள்ளை கூட பிடிச்சது என்ன, இதுங்க ஒரே பித்தலாட்டம். அதனால் வந்து இந்த ஆட்சி வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டப்படணுன்ட்டு இன்றைக்கி முஸ்லீம்களே வந்து ஐயையோ இது ஒரு கேவலமான ஆட்சிடா என்ன, இதுங்களுக்கு வந்து அந்த பாஜக அந்த அதிமுகவே இருக்கட்டும் என்ன, ஊரெல்லாம் வந்து பாஜக கட்சியெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் முஸ்லீம்களை என்ன கொண்டுக்கிட்டா இருக்கிறாங்க, அங்கேயும் முஸ்லீம்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து பையன் இன்றைக்கி வந்து இது பாருங்கள் காஷ்மீர்லேயே வந்து பாஜகவுக்கு ஆதரவு கிடைக்குது என்ன. அதனால் வந்து அந்த ஒரு மத வெறுப்பை வச்சு இவங்க பாஜகவை இவங்க வந்து சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்க வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகிறாங்க. சில விஷயங்கள் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க சரிங்களா. இவங்க சொல்கிற அளவுக்கு வந்து மோசமான கட்சியாக அது கிடையாது. இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து எதிர்க்கிறது வேறு, இவங்க எதிர்க்கிறது வேறுங்க. நாங்கள் தமிழ் தேசிய தளத்திலேருந்து நாங்கள் பாஜகவை கடுமையாக எதிர்ப்போம், திமுகவையும் நாங்கள் எதிர்ப்போம். ரெண்டு கூட நாங்கள் எப்பயுமே கூட்டணி சேர மாட்டோம். ஏன்னா ரெண்டுமே எங்களுக்கு எதிரி. ஆனால் நாம் தமிழர் கட்சி பாஜக ப்ரெஷர் கொடுக்குது அப்படி இல்லை. அதே போல் வந்து அதிமுக இருக்கணுன்ற தேவை கிடையாது. இன்னொன்று வந்து
இந்த இடத்துல வந்து இந்த தமிழ் இனத்துக்கே மிக கொடுமையான ஒரு தமிழ் இனத்தை சாராத ஒரு தெலுங்கு இனத்தை சார்ந்தவர்கள் வந்து இங்கே வந்துக்கிட்டு ஒரு 500 பேர் கூட இல்லாத குடும்பம் அவங்க அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது முழுக்க ஒரு தெலுங்கு ஆதிக்க கூட்டம். இதுங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த மாட்டேங்குது. ஏன்னா வந்து அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதனால் இது எப்படா துரத்தி விடுவோன்னு மக்கள் வந்து குறியாக ரொம்ப வெறியாக இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து அந்த ஒழிக்கணுன்றது தான் மக்களுக்கு முதன்மையான நோக்கமாக இருக்குமே தவிர, இந்த போன 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகன்னா பெரிய நல்லப்பாம்பு மாதிரி இவங்க காட்டினாலே அந்த சீன்லாம் இனிமேல் ஓடாது. இல்லை, நீங்கள் பாஜகவையும் திமுகவையும் நாங்கள் வேறு மாதிரி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குது. அதிமுகவுடைய நாம் தமிழர் கட்சி பாஜக ஒன்று கூடி ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சீமானுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இந்த அழுத்தம்லாம் இங்கே கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து உன்னை வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன், அங்கே வந்து இடி ரைடு நடத்துவேன், அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். இங்கே நாம் தமிழர்லாம் அந்த பாச்சா பலிக்காது. என்ன இங்கே யார்கிட்ட வந்து கொள்ளையடிச்சு என்ன பண்ணிட்டு இங்கே கட்சி நடத்துகிறாங்க. அதனால் அந்த பொறுப்பெல்லாம் இங்கே வேகவே வராது. என்ன ஏதாவது காலில் கையில் விழுந்தாவது வாங்கப்பா கூட்டணிக்குன்னு வேணால் கேட்கலாம். என்ன இங்கே மிரட்டி விட்டுலாம் கேட்க முடியாது. ஓகே, இப்போது திமுக வந்து துடைத்தெறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுகவில் கூட்டணி வலுவாக இருக்குல்ல, 2026 ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் தென்படுதில்ல? இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்று பார்க்கணும். ஒரு திமுகவுக்கும் வந்து போன தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை. அதாவது வந்து அந்த பக்கம் தினகரன் போயிட்டார். அப்புறம் வந்து தினகரன் இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் சீட் பிரித்து கொடுத்தாலும் அவ்வளோவா அவர் ஜெயிக்கலை அந்த பகுதியில். தினகரன் தனியாக போயிட்டார். இந்த மாதிரியும் அதே நேரத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டன்றதை மிகப்பெரிய இந்த உலகத்திலே நடக்காத பெரிய கொடுமையை செஞ்சிட்ட மாதிரியாகவும் ஒரு இருக்கிற அவங்களோட ஊடகங்கள்லாம் வச்சுட்டு அவங்க பில்டப் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து இந்த மக்களே வந்து என்ன சொல்கிறது, அந்த ஊடகத்துக்கு பலியாயிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து அப்படி கிடையாது. இந்த 4 வருஷத்தில் திமுகன்னா ஒரு தில்லுமுள்ளு கட்சி, திமுகன்னா ஒரு மக்களை ஏமாத்துற கட்சி, குறிப்பாக தமிழர்களை ஏமாற்றி பொழைக்கிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒன்றுமே வேணாம், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க மாட்டேன்றதே ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த பக்கம் அந்த கட்சிக்கு வந்து அந்த ஒரு 1.5 விழுக்காடு 2 விழுக்காடு ஓட்டு தான் அதிகமாக வாங்கியிருக்குன்னு வச்சுங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜகவே ரெண்டுமே ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுங்க கூட ஏற்கனவே கூட்டணி இருந்தவங்களே போட்டோம். இப்போது அப்படிங்கும்போது வந்து இவங்க ரொம்ப வலிமையாக இருக்காங்களே, நீங்கள் வர முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ விசிகாவை நிலைமை எடுத்துங்க. சாதிவாரி கணக்கெடுப்பில் பெருசாக அழுத்தம் கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி வந்து 14 விழுக்காடு பறையக்கூடிய மக்கள் இருக்காங்க. என்ன சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அழுத்தம் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் வந்து பஞ்சமர் நில மீட்புக்கு அழுத்தம் கொடுக்கறது கிடையாது. முழுக்க ஒரு திமுகவே மாறிப்போச்சு அந்த கட்சி. திமுக வந்து இன்றைக்கி வந்து இவர் சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து அந்த மலத்தெல்லாம் ஊற்றி விட்டாங்கள்ல, அது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசுக்கு கெட்ட பெயர் உருவாக்குவதற்காக இப்படி செய்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி செயல்கள்லாம் நடந்தா அரசுக்கு களங்கம் ஏற்படும், நீங்க இது மாதிரி கவனமா இருங்க அப்படின்ற மாதிரி அப்படின்லாம் சொல்லல. அதாவது இதனால அரசுக்கு வந்து கெட்ட பேர் விளைவிக்கிறதுக்காகலாம் அது செஞ்சுருப்பாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. மொத்தத்தில் அவர் வந்து திமுகவுக்கு என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி நடத்துறது அதே பறையக்கூடிய சார்ந்த மக்களுக்கு பெரிய வேதனையும் வெறுப்பையும் கொடுக்குது. அதனால் வந்து அந்த கட்சிக்காக விழுகிற ஓட்டுகள் குறைவாகும். சரிங்களா? இந்த திமுகன்ற ஒரு கட்சி இந்த மக்களை ஒட்டுமொத்த தமிழர்களை ஏமாற்றி பொழைக்கிறது மட்டும்தான் அந்த ஸ்டாலினுக்கு தெரியும். வேறு எதுவும் தெரியாது. ஆட்சி நிர்வாகம் எல்லாத்துலேயும் கோட்டை, 4.5 லட்சம் கோடி கடன், எல்லாத்துலேயும் ஒரு 100 கேள்வி இருக்குன்னா 100 கேள்வியிலையுமே வந்துட்டு அவர் வந்து ஒழுங்கான பதில் இல்லாமல் எல்லாத்துலேயும் வந்து விடை தெரியாமல் ஒரு முட்டை வாங்குறவராக இருக்கிறாரு. ஆனால் இந்த தமிழர்களை ஏமாத்துறதுல வந்து டெஸ்ட் வச்சோம்னா 100க்கு 100 வாங்குறவராக இருக்கிறார்.
என்ன அதுக்கு ஒரு பரீட்சை நடத்தினோம்னா அந்த பரீட்சையில் எல்லா கேள்விக்குமே பாஸ் ஆகிற மாதிரி தமிழர்களை நான் இப்படி ஏமாற்றுவேன், அப்படி ஏமாற்றுவேன், முட்டாளாக்குவேன், இதுங்களை நான் என்னால் தான் வந்து அதிகமாக ஏமாற்ற தெரியுன்ற அளவில் அவரோட செயல்பாடு இருக்குது. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் தனித்தனியாக நின்றுச்சுன்னா அவங்க பெரிய வாக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. இந்த திமுகவோட சேர்ந்து தான் காங்கிரஸ் எல்லாமேவும். என்ன அந்த காங்கிரஸ் கட்சிக்கான தலைவர் வந்து இப்படி போய் மலத்தெல்லாம் கொண்டு ஊற்றி விட்டு நாரி போய் கிடக்குது. ஏற்கனவே ஈழப்படுகொலையில் நாரினது இப்போ இப்படியும் இருக்குது. அப்போ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கு வங்கியே ஒரு 10 விழுக்காடு அடி வாங்கிருச்சு. அந்த 10 விழுக்காடு அடி வாங்கின வாக்கு யாருக்கு போகும்? எந்த கட்சிகளுக்கு போகும்? எந்த கட்சிகளுக்கு போகும்னா அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5 விழுக்காடு வாக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போகும். ஏன் போகும்னா மற்ற கட்சிகள் வந்து அந்த திமுகவை வீழ்த்தாது. இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது, தனியாக நிற்கிறோம், நாங்கள் வந்து அந்த திமுகவை வீழ்த்திடுவோம் அப்படின்னு நினச்சி அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போது ஒரு விஜய் தனியாக நிற்கிறாரு, இந்த திமுக மேலே தானே மக்களுக்கு வெறுப்பு, இந்த திமுகவை இவங்க வீழ்த்திடுவாங்க அப்படின்னு நினச்சி வாக்களிக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து இன்னொரு 5 விழுக்காடு இருக்கு இல்லையா, அது வந்து எங்களுக்கு கிடைக்கும் கூடுதலாக. ஓகே, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து திமுக அரசு நடத்த மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இல்லை, அதுக்கான மதுரை கிளை நீதிமன்றமே அது சொல்லியிருக்குல்ல, இந்த தமிழ்நாடு அரசுக்கு எடுக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி. யார் சொன்னது? இது பொய்யான தகவல். இது இல்லை, அது எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. இல்லை அப்போ எடுத்தவங்களாம் முட்டாளா? பக்கத்தில் தெலுங்கானாவில், பக்கத்தில் வந்து அவன் பீகாரில், அப்புறம் வந்து இப்போ ஜார்க்கண்டில் உத்தரவு போட்டிருக்காங்க எடுக்க சொல்லி, அவங்கெல்லாம் முட்டாளா? அப்படி ஒரு நீதிமன்றம் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீதிமன்றம் வந்து இப்போ அந்த மனுவை தள்ளுபடி பண்ணி விட்டுருக்குது. என்ன இவங்க வந்து இவர்கள் எடுக்கலாம். அதான் நான் சொல்கிறேன்ல, இது ஒரு பித்தலாட்ட அரசு. சரியா? அதாவது ஊரே இங்கே இருக்கிற மொத்த மாநிலத்திலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும், உயிரே போனாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து என்னோடய சமூகம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சிடும். அதுதான் பிரச்சனை. என் சமூகம் வந்து மொத்தமே ஒரு 2 லட்சம் பேர் தான் இருக்கான்னு ஊருக்கே தெரிஞ்சிடும். இப்போ வந்து 7.5 கோடி பேரில் 2 லட்சம் பேர் போனால் வந்து 7 கோடியே உங்களுக்கு 48 லட்சம் பேர் வேறு ஆளுங்க. இல்லை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனால் பார்த்துட்டா கூட 5.7 விழுக்காடு தான் இருக்காங்க. இவர்கள் வந்துட்டு மொத்தத்துலேயும் அரசியல் ஆதிக்கம் எல்லாத்துலேயும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகமாக இந்த கட்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளே வந்து எடுத்து நம்மளே வந்து நம்ம அதை சொல்கிறது, நமக்கே நாமளே ஆப்படிச்சுக்கணுமா அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனை தான் அவருக்கு. நாங்கள் தான் எல்லா இடத்துலையும் நீ ஏன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசிட்டு வர்றோமே. நாங்கள் இப்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ இதுக்கு தான் நீ ஏமாத்துறியா, பயங்கரமான ஆள் தான். இல்லை, அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் எந்த சாதி ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அது வந்து ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து விளைவு ஏற்படுத்தும். அது யார் சொன்னது சொல்லுங்கள்? அந்த மாதிரி ஒரு தகவல் யார் சொன்னது? அப்படி ஒரு தகவலே நான் கேள்விப்படலையே. அதாவது அப்படி ஒரு தகவல்லாம் கேள்விப்படவே இல்லை. நாங்கள் எடுக்க மாட்டோம், நடுவண் அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து அங்கே கேட்டு வாங்கிட்டார். அப்படி ஒரு கடிதத்தையும் போய் கொடுக்கல இவங்க. நீங்கள் வந்து சார் நீங்கள் தான் பெரிய சார், நீங்கள் எடுங்க சார் அப்படின்னு சொல்லி இவங்க அதுவும் ஒரு ஏமாத்து. அப்படி ஒரு கோரிக்கை இவங்க வைக்கவே கிடையாது. மொத்தத்தில் வந்துட்டு இவர் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த திமுகன்ற ஒரு அரசால் பல்வேறு வகைகளில் நம்ம வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கேரளாவில் பாருங்கள், ஒரு அணையை பலப்படுத்துறதுக்கு ஒரு 8 மரத்தை வெட்டணும். அங்கே வந்து முல்லைப்பெரியாறு, அந்த 8 மரத்தை வெட்டுறதுக்கு வந்து அவன் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான். அங்கே உள்ள நம்மளோட தமிழ்நாட்டு பொறியாளர், செயற்பொறியாளர்லாம் உள்ளே விட மாட்டேங்கிறான். ஆனால் ஆயிரக்கணக்கான லாரிகளில் இங்கேருந்து கல்லை வெட்டி 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 கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது வந்து பெரிய பிரச்சனையாகி சட்டமன்றத்திலே எதிரொலிக்கும் போது ஒரு கல் கூட வந்து எங்களுக்கு தெரியாமல் போகல. எல்லாமே வந்து சட்டப்படி தான் அந்த கல் போகுது. சட்டப்படி உன்னை யார் உடச்சி கொடுக்க சொன்னது? யார் அப்பன் வீட்டு கல், அப்பன் வீட்டு மலையை நீ உடச்சி கொடுக்குற? எது கொடுக்குற? அவன் கேரளாவில் ஒரு கல் வெட்ட மாட்டான்.
ஒரு நம்ம வீட்டிலே வந்து ஒரு பாறை இருந்துச்சுன்னா கூட அந்த பாறையில் போய் நீங்கள் வெடி வைக்க முடியாது, உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம். இப்போ இது மட்டும் என்ன வந்துட்டு உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து இங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு எங்கள் நாடு என்ன சுடுகாடாக இருக்கிறீங்களா நீங்கள் கொள்ளையடிச்சு? அது வந்து ஒன்று. ஆந்திராவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலாற்றில் குறுக்க வந்து அணை கட்டி தடுக்கிறான் என்ன. அதே இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சிவகாசியில் அடிக்கிறதுக்கு பதிலாக போய் அந்த ஆந்திராவுக்கு வந்து சலுகை கொடுக்குற மாதிரி இந்த புத்தகங்கள்லாம் அடிக்கிறது ஆந்திராவில் வச்சு அடிக்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு ஸ்ரீ சிட்டின்னு பக்கத்தில் வந்து கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் திறந்துட்டு இங்கே இருக்கிற நிறுவனங்கள்லாம் வந்து இங்கே வா இந்த இது போடுவான் தெரியுமா, ஒரு படத்தில் இந்த பக்கம் இளநீ விற்றுக்கிட்டு இருப்பான், இந்த பக்கம் வந்து கவுண்டமணி இளநீ விற்று விட்டுருப்பான். இவன் வந்து ஒரு கயிறை கட்டி இந்த பக்கம் இழுத்துருவான். யார்? வடிவேலு தானே. அந்த மாதிரி வந்து கும்மிடிப்பூண்டி சென்னை ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த இடம் என்ன. அப்போ வந்து நம்ம ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று இங்கே போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே இழுத்துருவோம், மேக்னெட் வச்சு இழுத்துருவோன்ற மாதிரி அந்தால் இப்போ சமீபத்தில் 2 நிறுவனங்கள் போயிடுச்சு. எதுனா வந்து எல்ஜின்னு ஒரு நிறுவனம், கேரியர்னு சொல்லிட்டு ஒரு குளிரூட்டி ஏசியெல்லாம் தயாரிக்கிற நிறுவனம். இப்படி வந்து பல தொழிற்சாலைகளை வந்து இது வந்து இங்கேருந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி அடுத்து பாருங்கள். பக்கத்தில் வந்து கர்நாடகாவில் வந்து கர்நாடகாவில் மழை இல்லையா, கர்நாடகாவுக்கு இங்கேருந்து கல் மணல் எல்லாம் வந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. யார்? இந்த அரசுலேருந்து தான் போகுது. ஓசூர் பக்கத்தில் இருக்குது. அந்த ஓசூரில் இருக்கிற ஒரு எனக்கு தெரிஞ்சு அவர் பேர் தெரியல, அந்த ஓசூருக்கு வந்து மாநகராட்சி மேயர் வந்து ஒரு தமிழர் கிடையாது. இப்போ வந்து பேருக்கு தான். இன்னொன்று வந்து சொல்கிறாங்க வந்து நம்ம வேலூரில் நிறையா வந்து தெலுங்காரங்க வந்து இடம் வாங்கிட்டு இருக்காங்க, வேலூரவே வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச நகரமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலு திட்டமிட்டு தெலுங்கு குடியேற்றங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்தி வந்துட்டுருக்கு. இப்படி பல விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மீனவர் பாருங்கள், கேரளா மீனவர்களுக்கு ஒரு கேரளாக்காரங்க வந்து எல்லை தாண்டி மீன் பிடிக்க போனால் அவன் வந்து ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறானா. யார்? சிங்கள கடற்படை. அதே தமிழ்நாட்டு மீனவன் போனால் மட்டும் அந்த படகெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு இவங்களையும் தூக்கி சிறையில் போட்டு துன்புறுத்துறது. கேரளா ஒரு மாநிலம் தானே, நீ நம்ம மாநிலத்துக்கு ஏன் இப்படி நடக்குது? உனக்கு வெக்கமா இல்லை? தொடர்ச்சியாக முதல்வர் வந்து கடிதம் இல்லை கடிதம் எழுதி என்ன இவர் கிழிக்க போகிறாரு. நான் சொல்கிறேன், நான் இப்போது இவ்வளோ தூரம் ஒரு பக்கத்தில் உள்ள மாநிலத்துக்காரன் வந்து தன்னோட ஆட்கள் வந்து ஒரு படகு போனால் மீன் பிடிக்கலாம், ஆனால் நம்ம மாநிலத்தில் மீன் பிடிக்கலன்னா நீ எதுக்கு இருக்கிற? நீங்கள் வந்து கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்குற அமைச்சர் தானே முதலமைச்சராக இருக்கீங்க. ஒன்றுமே கேட்குறது கிடையாது. அதாவது வந்து இதுங்கெல்லாம் வந்து தமிழர்கள்லாம் எங்கே போய் அடிபட்டு என்ன செத்தானே. தொடர்ச்சியாக நிதி கொடுக்குறாங்க, கடிதம் எழுதுறாரு, மோடியை சந்திக்கிறாரு. அதாவது வந்து அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக தீர்வு உண்டாக்காமல் அங்கே போய் வந்து கோர்ட்டில் அங்கே போய் நீதிமன்றத்தில் மாட்டிக்கிடுச்சுன்னா அதுங்களுக்கு நிதி உதவி. உன்னை யார் கேட்டால் நிதி உதவி? அவன் போனான்னா எல்லாம் தாண்டி போனாலும் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து வர்றதுக்கு தமிழ்நாடு மீனவர்களை பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிற? நீ அவன் நடுவண் அரசு நீ என்ன உருப்படியான வேலை செய்ய போகிற அப்படின்னு சொல்லி சங்க பிடிச்சி கேட்டு ஒரு மிரட்டியோ இல்லை எந்த வகையிலையோ நீ என்ன பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீ பண்ணணும். எல்லாம் நாடகம். இந்த இப்போ வரப்போகிற தேர்தல் அறிக்கை வர்றது இல்லையா, அதுலேயும் எழுதுவார் நாங்கள் கச்சத்தீவை மீட் பண்ணு. எத்தனை தடவை தான் மீட் பண்ணியே? எல்லாமே பித்தலாட்டங்க. பித்தலாட்டத்துலேயும் மகா பித்தலாட்டம். கேரளாவில் வந்து பாருங்கள், இந்த அவர் பினராயி விஜயன் இங்கே வர்றாரு, உன் வீட்டு கழிவெல்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டுறையே, உங்கள் மாநில மக்களுக்கு வந்து என்னையா அது அப்படின்னு நாயெல்லாம் கூட பேத்தி விட்ருக்கானுங்க, தெருநாயெல்லாம். இப்போ நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன். கேரளா முழுக்க சாலைகள் பணி நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு தெரு விடாமல். எல்லாம் தமிழ்நாட்டோட கல்.
இந்த தமிழ்நாட்டு முதல்வர் இங்கே தமிழகத்தின் மிகப்பெரிய இருண்ட காலம், அதே நேரத்தில் அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் வந்து மிக நல்ல காலம். ஏன் தெரியுமா? இந்த ஆள் இருக்கும்போதே தமிழ்நாட்டை சுத்தமாக மொட்டை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு சுற்றி ரவுண்டு கட்டி அவன் வந்து இவரை வச்சுக்கிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுதான் நடக்குது. ஏன்னா தமிழர்கள் முட்டாள்கள். என்ன, ஒரு தெலுங்குக்காரனை கொண்டு வந்து இங்கே வந்து முதல்வர் ஆக்கி வச்சுருக்காங்க, அவர் நல்லா மொட்டை அடிக்கிறாரு, அவர் இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையும் சுருட்டிக்கலான்னு மொத்த பேரும் வலை வீசுகிறாங்க. இதுக்கு பத்தாததுக்கு வந்துட்டு இந்திக்காரர்கள்லாம் வந்து உள்ளே இறக்கி விட்டு அதுங்க கொஞ்சம் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதையும் தடுக்கிறது கிடையாது. ரயில்வே வேலையா போட்டு அவனாவது வந்து 2000 பேர் எடுக்கிறான்னா 2000 பேர் இந்திக்காரனே எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ நான் கேட்குறேன், நானே இப்படி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா நீ ஒரு வாட்ச்மேனா? நீ இல்லை இந்தியான்றது ஒரு தமிழ்நாட்டில் ஐசிஎஃப் இருக்குது, அங்கே ஒரு 2000 பேருக்கு வேலைன்னா அந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. என்எல்சி இருக்குது, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனு. அந்த தொழிற்சாலை இங்கே தானே இருக்குது. இப்போ இங்கே இருக்கவனுக்கு வேலை கொடுக்க வேணாமா? இங்கே உள்ள தண்ணி மின்சாரம் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இங்கே இருக்க நல்லா சொகுசான ஒரு வீடுகளில் வந்து அரசு வீடுகளில் நீங்கள் இருந்துக்கிட்டு நல்ல சம்பளம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இங்கே இருக்கிற தமிழர்களும் பல மாநிலங்களில் போயிட்டு பல மாநிலங்களில் எங்கே போயிருக்காங்க? எந்த மாநிலத்தில்? அதெல்லாம் இங்கே பாருங்கள், கர்நாடகா கேரளாலெல்லாம் போயிட்டு ஒரு கூலி வேலை பார்த்துக்கிட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களாக இருக்கிறவங்க வந்து எங்கே வேணாலும் இருக்கிறாங்க. அவங்க இங்கே இருக்கிறாங்க, இவங்க அங்கே இருக்காங்க, அதெல்லாம் கலந்து இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 லட்சம் மென்பொறியாளர்கள் ஆந்திராவை சேர்ந்தவங்க இருப்பாங்க, கேரளாவை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அது வந்து கலந்து இருப்பாங்க. அதெல்லாம் வச்சு ஒரு கணக்கில் சேர்க்க முடியாது. அதுக்கு கீழே வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து எடுபிடி வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கா? ஆக மொத்தம் வந்து இந்த ஸ்டாலினோட ஒரு ஆட்சி ஒவ்வொரு நாள் தொடர்றதும் தமிழர்களுக்கு கெட்ட காலம். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி. நன்றி.